கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த 8ஆம் மாதத்திலே முதலாம் நாளிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்த செய்தியாக சங்கீதம் 23வது சங்கீதத்தையும் 5வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 23:5 நாம் பார்க்கும்போது, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் இந்த மாதத்திலே நம் மேலே ஒரு விசேஷமான அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்றால், சத்துருக்கு முன்பாக எந்த சத்துரு வெட்கப்படுத்த வேண்டும், எந்த சத்துரு நம்மை வேதனைப்படுத்த வேண்டும், எந்த சத்துரு நம்ம கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சத்துருக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி என்று சொன்னால், நம்மை மகிழ்ச்சியை உண்டாக்குற பந்தி, நம் பாத்திரத்தை நிரம்புகிற பந்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யார் நம்மை வெட்கப்படுத்த வேண்டும், யார் கீழே தள்ள வேண்டும் நினைக்கிறார்களோ அவங்க வெட்கப்பட்டு போவார்கள், அவர்களுக்கு தள்ளப்படுவார்கள். வேதத்தை நாம் பார்க்கும்போது தானியேலுக்குள் ஒரு விசேஷ அபிஷேகம் இருந்தது. விசேஷ ஆவி அவருக்குள்ளே இருந்ததினாலே தானியேலை குற்றப்படுத்த வகை தேடினார்கள். ஆனால் யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம், தானியேல் மேல் ஒரு விசேஷ அபிஷேகம். இந்த 8ஆம் மாதத்திலே தேவன் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்.